ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் மீனராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மீனராசினியர்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், அதே சில நேரம் நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களும் பேராபத்தும் இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்புகளும் மாற்றங்களும் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே இந்த மாதிரி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆபத்து இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம முக்கியமாக நடக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் 2 தினங்கள் ரொம்ப முக்கியமான தினங்களாக கருதப்படும். ஒன்று அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, இன்னொன்று அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த 2 நாளுமே பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாட்களாகவும் பேராற்றல் இருந்த நாட்களாகவும் குறிப்பிடப்படுது. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது மாறுறது அதோட அதிர்ஷ்டத்தை ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் இப்போ நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 14ஆம் தேதி கரெக்டாக ஆடியுடைய 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு. இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை வந்ததுனால சூரிய கிரக அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் ஏற்பட்ட கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக அமாவாசையுடைய சூத காலம் அடுத்த 15 நாட்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த 15 நாட்கள் அமாவாசை சூத காலத்தில் கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த அமாவாசை சூத காலத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் முன்னோர்கள் வகையில் உங்களுக்கு சாபம் பெறுவீங்களா இல்லை சாபம் நீங்குமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது என்ன மாதிரியான சாபம் நீங்கும், அதுக்கு நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதோடு உங்களுக்கு பரிகாரமாக சிலது நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூத காலத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் பெற முடியும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் வீடியோவில் கடைசியாக தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்களுக்கு அமாவாசையுடைய சூத காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு ஆனி மாத அமாவாசை சூத காலத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்குவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்னால் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வாதாடாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகளை கரெக்டாக பண்ணுவது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகத்தில் இல்லைன்னா மோசமான விளைவு சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்படுது. இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன பலன்கிறத ஷேர் பண்ணுறேன். டீட்டெயில்டாக என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனராசி நேயர்களே, பிரபவ வருடம் ஆடி மாத இந்த அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமாவாசை தொடக்கத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை ராசியில் பதியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தினால இந்த அமாவாசை சூத காலத்தில் அனைத்து காரியங்கள்லையுமே உங்கள் ராசிக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதோடு ஆதரவு தருவோருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் கூட அகலும். மெயினாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதோடு பொருளாதார நிலை உச்சம் பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் பொருளாதார நிலையை கண்டிப்பாக நீங்கள் உச்சம் பெறும்போது சேர்த்து வைக்க பாருங்கள். இல்லத்தில் கூட சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். மெயினாக உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்குவார். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். சில விஷயங்களில் கரெக்டாக இருந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் பெற முடியும். ஸோ அதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை கொடுக்கும்போது பிளான் பண்ணி செய்திங்கன்னா இந்த சூத காலத்தில் பெருசாக உத்தியோகத்தில் நஷ்டம் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய கவனமாகவும் இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து ஆனி அமாவாசை அன்னைக்கு செவ்வாய் ரிஷப ராசிக்கு வந்துட்டார். ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு 2, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் இப்போ சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துட்டார். இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடு செய்ய நீங்கள் கேட்ட இடத்துல தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சகோதர வழி ஒற்றுமை திருப்திகரமாக உங்களுக்கு அமையும். மெயினாக தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் கூட அகலும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை பெற்றோர் உங்களிடமும் காட்ட போகிறாங்க. அதோடு பூர்வீக சொத்துக்களை வைத்து கொள்ளலாமா, கொடுத்து விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணுங்கள். நட்பை நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதனால் நட்பை நிறைய வளர்த்துக்குங்க. செவ்வாயால் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இனி அமாவாசை சூத காலத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதை தொடர்ந்து கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஆனி அமாவாசையில் சிம்ம ராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். 8க்கு அதிபதியான அவர் 6வது இடத்திற்கு வருவது யோகம்தான். கெட்டவன் கெட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்காக, அதாவது இந்த பழமொழி என்பதற்கேற்ப போக பலன்கள் நிறைய உங்களுக்கு சூத காலத்தில் வரப்போகுது. எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் சம்பவங்களும் நடைபெறும். உத்தியோகத்தில் கூட திடீர் பதவி உயர்வு, திராவிய லாபமும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். பழைய கடன்கள் இருந்தால் பைசல் ஆகும். மாற்று மருத்துவத்தில் உடல்நலம் சீராகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் வரதுனால பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். ஃபைனலாக இந்த சனியுடைய வக்ரமும் இந்த அமாவாசை சூத காலத்தில் இருக்குது. கரெக்டாக ஆனி அமாவாசையில் மீன ராசியில் சனி வக்ரம் பெற்றுட்டார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகவும் விரையதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். விரையதிபதி வக்ரம் பெறக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை தான். இருந்தாலும் லாபாதிபதியாகவும் சனி பகவான் இருப்பதால் பண நெருக்கடி அதிகரிக்கும். கடன் கைமாறு வாங்கக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் ராசிக்கு 3, 7, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே உடன்பிறப்புகளுடைய குணங்களில் மாற்றம் கூட ஏற்படும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. அதோடு கல்யாண முயற்சிகளில் நிறைய தாமதம் ஏற்படும். கடமையில் தொய்வு ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் நம்பிக்கையுரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பெற்றோருடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றம் உள்ளத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட வைக்கும். ஸோ இந்த மாதிரி சில சவால்கள் இருக்குது. ஸோ இதனாலேயும் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த அமாவாசை சூத காலத்தில் புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார். கலைஞர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு விருதும் பாராட்டும் உண்டு. பெண்களுக்கு மனக்கவலை தீரும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணப்புழக்கம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கான பலன்கள். டீப்பாகவே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசை சூத காலத்தில் தொட்டது துளங்க காரியத்தை ஜெயம் பெற ஒரு முக்கியமான பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த அமாவாசையுடைய சூத காலத்தில் ஒரு புதிய மண்பானையை வாங்குங்க. அதில் மஞ்சத்தூள், குங்குமம், ₹1 நாணயம் இந்த 3ஐயும் போட்டுக்குங்க. மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. பிறகு ஒரு குடம் நிறையா தண்ணீரையும் இந்த பானையை எடுத்துகிட்டு போங்க. அருகில் உள்ள ஆலமரத்துக்கிட்ட போய் அதை அடியில் எடுத்து செல்லுங்க. அதாவது அந்த ஆலமரத்துக்கு அடியில் இருந்து இந்த பானையும் தண்ணீரையும் எடுத்து செல்லுங்க. அங்கே பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற அந்த பானையை வைத்து நீரை எடுத்துட்டு வந்திருப்பீங்களா, அதை பானையில் ஃபுல்லாக ஊற்றுங்க. ஸோ மண்ணை போட்டு பானையை மூடிவிடுங்க. இப்போது மீண்டும் பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுங்க. இதனால் விரைந்து உங்களுடைய இன்னல்கள் தீர வழிவகுக்கும். அதனால் இந்த சூத காலத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கூட மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.